இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ரவா கேசரி. அது பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாக இருக்குது. இதில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். 4-5 முந்திரி, கொஞ்சோண்டு பாதாமை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 5 கருப்பு திராட்சை சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கருகிடக்கூடாது, கோல்டன் ப்ரௌனில் வந்தால் போதும். இப்போ இதை எடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போது ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். ரவையை கருகிராமல் நிறம் மாறாமல் வறுத்து எடுத்தால் போதும். இப்படி வறுத்து நம்ம கேசரி செய்யும்போது நம்மளுக்கு கேசரி ரொம்பவே நல்லா இருக்கும், சாஃப்டாக கிடைக்கும். நல்லா ரவையை உதிரி ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கிறதுனால. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ ரவையை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டேன். இப்போது அதே கடாயில் 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 4 கப் அளவு தண்ணி. 1 கப் ரவைக்கு 4 கப் அளவு தண்ணி தான் சரியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு சின்ன பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கப் ரவைக்கு 4 கப் அளவு தண்ணி தேவைப்படும். இதில் ஒரு அரை கப் அளவு நெய் தேவைப்படும். நான் இன்றைக்கி அரை கப்பையுமே நெய்யாக எடுக்கல, 1/4 கப் எண்ணெயும் 1/4 கப் நெய்யுமா எடுத்திருக்கேன். அப்போனா தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது திகட்டாது. இந்த நெய்யில் ஆல்ரெடி 2 ஸ்பூனை நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணியாச்சு. மீதி இருக்க நெய்யில் கொஞ்சமாக இந்த தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா விட்டுருங்க. இன்றைக்கி நான் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ரொம்பவே கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம ரவையை சேர்க்கணும். தண்ணி நல்லா கொதிக்கணும். பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நாம் ரவையை வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டிக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. கட்டி இருந்துச்சுன்னா உடச்சி விட்டுருங்க. இப்போ இந்த தண்ணியிலையே நாம் சேர்த்த ரவை எல்லாம் நல்லா வெந்து வரணும். கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. நான் சொன்ன அளவு நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், தண்ணியெல்லாம் இஞ்சிருச்சு. ஆனாலும் நம்மளுக்கு இன்னும் ரவை வேகலை. இப்போது இந்த கரண்டியை எடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். இடையில திறந்து கிளறி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், ரவை நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரவைக்கு 1/4 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம கலந்து விடும்போது அது நல்லா இலகி நம்மளுக்கு தண்ணி விட்ட மாதிரி ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணணும், இல்லைன்னா ரவை வேகாது. பாருங்கள், நம்ம சர்க்கரை ஆட் பண்ணதும் தண்ணியாக இருக்குது நம்மளோட கேசரி. சர்க்கரை நல்லா இலகி வந்துருச்சு. இப்போது இதில் நம்ம மீதி வச்சுருக்க நெய்யில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மீதி இருக்க நெய்யை லாஸ்ட்டில் சேர்க்கணும். இப்போ கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நெய்யெல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஏலக்காவை லைட்டாக தட்டிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பொடியாக கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே
மீதி இருக்க நெய்யையும் சேர்த்துடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது நாம் வறுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸையும் இதோடு ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான கேசரி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.